Today we try to finish up the topic joint venture. Joint venture seems to be a partnership, but it is not a regular partnership. Otherwise, a temporary partnership for a limited purpose and a limited life, definite life. 6 months இருக்கும், 3 months இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 year தாண்டாது. இந்த மாதிரி இருக்கிறது ஜாயின்ட் வெஞ்சர். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, it will not fall under Indian Partnership Act. அதுல வரல. And does not follow going concern assumption. Usually எல்லா அக்கௌண்ட்ஸும் நம்ம going concern assumptions நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது any payment you do, if that payment gives you benefit for more than 1 year அப்படின்னு சொன்னாக்க அந்த பேமெண்ட் பேர் அசெட் நம்ம சொன்னோம். does not follow going concern assumption அப்படின்னா இது வந்து மேட்டர் ஆஃப் 3 monthsல க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த பேமெண்ட் இருந்தாலும் எல்லாமே ரெவென்யூ பேமெண்ட் தான். ஒரு அசெட் ஒன்று வாங்குறனாலும் அது 3 மாசத்துக்கு ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ண போறீங்க, அப்புறம் அது அசெட் கிடையாது. ஸோ தட் வில் பி an expenses like here. Going concern concept will not be applicable here. இதுல இருக்கிறவங்க co-owners அப்படின்னு நம்ம சொல்லுவோம், co-venturers அப்படின்னு சொல்லலாம். So we won't call them as partners. Okay. இப்போ accounting point of view ல we have 3 methods here. That's all. If you understand these 3 methods, the chapter is over. One is all about a separate set of books maintained. அதாவது ஒரு செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஜாயின்ட் வெஞ்சருக்காக. இந்த ஜாயின்ட் வெஞ்சருக்காக செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏயும் பியும் சேர்த்து ஒரு டெம்பரரி பீரியட்ல பிசினஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொங்கல் சீசன் வருது. பொங்கல் சீசன்ல இந்த பொங்கலுக்குரிய இந்த கரும்பு அது இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு 2 மாசம் பிசினஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. தீபாவளி சீசன்ல அண்ட் கிராக்கர்ஸ் வாங்கி வச்சு விற்கிறாங்க. பார்க்குறீங்க இல்லையா? ஹியர் ஆர் தேர் லாட்ஸ் ஆஃப் கிராக்கர் ஷாப்ஸ் வில் கம் டியூரிங் தி தீபாவளி சீசன். And during the Diwali season, lots of sweet stall also comes. இல்ல சீட் பிடிக்கிறாங்கன்னா மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுங்க சார் சொல்லிட்டு மொத்தமா சிவகாசியில போயிட்டு பட்டாசு வாங்கி கொடுத்துருவாங்க. இல்ல பல்க் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி பிரிச்சு கொடுத்துருவாங்க. So that's how they do. It's only for a temporary business. Immediately after that, it's going to be closed. அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றாங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க to know the profitability of this business. That is called first model. Second model, இது நாம பண்ண போற பிசினஸ் 3 மாசம் இல்ல 2 மாசம், இதுக்கு ஒரு புக்கா எல்லா கணக்கு நீ பாத்துக்கோ அப்படின்னு ஏபில ஏ கிட்ட கணக்கு கொடுத்துருவாங்க. நீ பாத்துக்கோ எல்லாமே ப்ராஃபிட் ஃபைனலைஸ் பண்ணி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. So recording all joint venture transaction only by one of the co-venturer அப்படி இருக்கலாம். ஒன்னு நீ மெயின்டைன் பண்ணு, இல்ல நான் மெயின்டைன் பண்றேன். யாரோ ஒருத்தர் மெயின்டைன் பண்ணா போதும். எதுக்காக 2 பேருக்கும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட் போட்டு அதை நீ மெயின்டைன் பண்ணும்? ஓகே, செய்யறது சின்ன பிசினஸ். ஆனா பெரிய பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பில்டர் ஏங்கிற ஒரு பெரிய பில்டர் டஸ் த டிரான்சாக்ஷன் இன் crores, பி இஸ் ஆல்சோ பில்டர். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காமன் ஆர்டர் ஒன்னு எடுக்கிறாங்க. அதோட ஒருத்தர் ஒரு 10 crores. இப்ப 10 crores ஆர்டரை இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கும்போது அவங்களும் பெரிய பிசினஸ் இவங்களும் பெரிய பிசினஸ்னா அக்கௌண்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். தென் தே டிபெண்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் மெத்தட், செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ். 2 பேர் சின்னதா பட்டாசு வாங்கி வைக்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா they can use the second method also. There is no any hard and fast rule that you have to use this one. The last one being the memorandum joint venture method. So predominantly you have to consider these two. And when it comes to the abnormal loss and bad debt in case of joint venture, not at all consider. அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். That's all. So we'll now go for understanding the separate set of books method. Separate set of books methodல எப்படி இருக்கும் சம் பாப்போம். For example, partnership மாதிரியே இதுல இருக்கும். We'll start with this way. Okay. Joint venture account, joint venture account. Okay. Joint venture account format எப்படி இருக்குன்னு பாருங்க. Yeah. So joint venture account. Joint venture account. Joint venture account அப்படிங்கிறது என்னது? A nominal account. Nominal account என்ன அர்த்தம்? Similar to the P&L account. Debit all expenses and losses here. Similar to P&L account. Debit all expenses and losses.
Second being joint bank account. Joint bank account. Joint bank account. இது வந்து என்னது? Maintaining the books of accounts separately by the co-venturers. And co-venturers account. Co-venturers account. This may be separately prepared or in columnar form. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே columnar formல prepare பண்ணலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கிராக்கர்ஸ் தீபாவளி டயத்தில் வச்சு விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் போடுறாங்க. அப்ப பணம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு த பார்ட்டி ஹூ இஸ் கிவிங் ஹியர் த கோவென்ச்சரர். ஸோ பை co-venturers A as well as B. இவர் ஒரு 10,000 போட்டார், இவர் ஒரு 15,000 போட்டார்னு வச்சுக்கலாம். A வந்து 10, B ஒரு 15. ஸோ இங்கே அதே மாதிரி பை ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். வெறும்னா பேங்க்னு சொல்ல வேண்டாம், ஜாயிண்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுனால அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். A ஒரு 10,000 போட்டார், B ஒரு 15,000 போட்டார். இந்த 25,000 வச்சு இப்போ இங்கே என்ன பண்ண போறாங்க? தீபாவளிக்கு வேணக்கூடிய பட்டாசுலாம் வாங்குறாங்க. ஸோ அது பட்டாசுல வாங்கும்போது கிராக்கர்ஸ் அக்கௌண்ட் இல்லையா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஓகே, ஸோ டு ஜாயிண்ட் பேங்க். பர்ச்சேசஸ் வந்து டைரக்டா அல்டிமேட் எங்க போயிடணும்? வில் கோ டு P&L அக்கௌண்ட் தானே, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தானே பர்ச்சேஸ் போகும். அது மாதிரி இந்த இடத்துல பர்ச்சேசஸ் வந்து எங்க போயிடும்? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் போயிடும். இட்ஸ் a P&L அக்கௌண்ட். அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் டு பேங்க், இதுல வரும். அதுக்கப்புறம் இதை ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் டு P&L அக்கௌண்ட், சாரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கம்பைன் பண்ணும்போது ட்ரேடிங் டு பேங்க் அக்கௌண்ட், ரைட்? கம்பைன்ட் என்ட்ரி. இங்க பேங்க், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் இங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர், இந்த பேங்க் தான் இங்க வந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஹோப்ஸ் யூ could understand the logic of passing the entries here. இது வந்து எதுக்காக? பர்ச்சேஸ்க்காக. ஓகே, பர்ச்சேஸ்க்காக இருக்கும். வேற போயிட்டு வர்றதுக்கு செலவெல்லாம் ஆகுது இல்லையா? that may also be a reason. Expenses. For example, purchases may be or 15,000, expenses incurred being 2,000 rupees. Purchases 20 னு வச்சுக்கிறேன், 20,000, expenses incurred being 2,000. ஸோ அப்போ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல பை பேமெண்ட் சைடில் போடணுமா இல்லையா? என்னன்னு போடுவீங்க? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் ஃபார் பர்ச்சேசஸ் as well as expenses. That value being 20,000 and 2,000 rupees. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது பை பணம் வருமா இல்லையா? சேல்ஸ் பண்ணும்போது என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், then the sales will be credited in the trading account இல்லையா? ஸோ அப்போ என்ன போடுவீங்க? சேல்ஸ் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவீங்க. பட் இங்கே கிளப் ஆயிடும், சேல்ஸ் அக்கௌண்ட்டே வராது. அது பதில் என்ன பண்ணிடுவீங்க? P&L அக்கௌண்ட், அது ட்ரேடிங் அக்கௌண்ட். அது பதில் இருக்கிற அக்கௌண்ட் தான் இங்கே ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ we can directly post that here by joint bank account. சேல்ஸ் பண்ணி வந்த அமௌண்ட்டுக்கு பிராக்கெட்ல சேல்ஸ். We assume that the sales being 30,000 rupees. Here in joint bank account by joint venture account, collection by sales, that value being 30,000. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள். Now if you tally the joint venture account, it's a P&L account. Like you get what? Profit யாரு கொடுப்பீங்க? பார்ட்னர்ஸ். இங்க பார்ட்னர்ஸ்க்கு பதிலா யார் இருக்காங்க? co-venturer or joint venturers, co-owners இருக்காங்க. The profit being 8,000, that could be distributed directly to them as per their ratio or equal னு வச்சுக்கலாம். So joint co-venturers account or joint venturer account, co-venturer account A and B. A க்கு ஒரு 4,000 ரூபாய், B க்கு ஒரு 4,000 ரூபாய். So that will be directly transferable to the co-venturers account. Here joint venture.
bracketல profit. A gets 4,000, B gets 4,000. A gets 4,000, B gets 4,000. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க சார், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க சார் அப்படின்றாங்க. ஏன் என்ன சொல்றாரு, நான் 10,000 போட்டேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சதுனால ஒரு 4,000 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னீங்க, 14,000 இருக்கணும் இல்லையா? இருக்கா? இருக்கு, தந்துருங்க. So we now settle this 14,000 through the joint bank account. So இங்க இருந்து to joint bank account, joint bank account. அதே மாதிரி B க்கு 19,000 வருது, make the payment to B here 19,000 to joint bank account 19,000. joint bank accountல co-ventureற்கான payment A க்கு B க்கு, A க்கு எவ்வளவு தரேன் 14,000, உனக்கு தர வேண்டியது தந்துட்டேன்பா, B கிட்ட உனக்கு தர வேண்டியது 19 தந்துடுறேன் போ. So we have closed the joint venture account, co-venture account. joint bank account tally பண்ணா ஆட்டோமேட்டிக்கா tally ஆயிடும். என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இவங்க கிட்ட வாங்கின பணம், லாப நஷ்டம் அதுலயே அட்ஜஸ்ட் ஆயிடுது. So 55,000 is in the receipt side value. Payment side value should also be the same. இருக்கா? 55,000 rupees gets tallied. Joint bankல பேலன்ஸ் இருக்காது, எந்த அசெட்ஸும் மிச்சம் கிடையாது. ஏன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இதோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. This is the logic, make a note of it. இதை என்ட்ரி போடணும்னாலும் ஈஸியா என்ட்ரி போட்டுருவீங்க இல்லையா? என்ட்ரி போடுறதா இருந்தாலும் நீங்க கவலைப்படாம இப்ப என்ட்ரி போட்டுற முடியும். Come on, finish up copying this. We don't have the abnormal loss and PDD. அப்படி இருந்தாலும் அதை நம்ம omit பண்ணிடலாம். Bad debts, abnormal loss and bad debt வந்து omit பண்ணிடலாம். போட்டு பிரயோஜனம் இல்லை. பேட் டெட் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 1000 ரூபாய் நீங்க போடுவீங்க, P&L டெபிட் பண்ற மாதிரி. ஆனா என்ன கலெக்ஷன் ஆச்சு அது மட்டும் தான் இங்க போட போறீங்க. 30,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணீங்க, 28,000 ரூபாய் வந்திருக்குன்னா இங்க 28 தான் போட போறீங்க. So automatically bad debt will disappear. You no need to worry about that. This is the first point. Abnormal loss na tradingல கிரெடிட்டும் P&L டெபிட்டும் பண்ண போறீங்க. இது ரெண்டும் சேர்ந்துருச்சு ஜாயின்ட் வெஞ்சர்ல. We don't have trading or P&L account separately prepaid here. அதனால credit debit can eliminate items, so you no need to worry about that. So these two are not going to be considered at all. இப்ப purchases பார்த்தோமா இல்லையா? சில சமயம் என்ன ஆயிடும்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாம போயிடும். டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒன் ஆஃப் த co-venturer make you the money. ஓகே, அப்படி கொடுத்திருந்தால் இங்க ரெண்டு இடத்துலயும் போஸ்ட் பண்ணுங்க. For purchases or not only purchases, for meetings and expenses. ஓகே, போனோம் பர்ச்சேஸ் பண்ணோம், பேங்க்ல இருந்து 20,000 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்துட்டோம், பட் 24,000 ஆயிடுச்சு. அப்புறம் ஏகிட்ட கேட்கிறோம் எவ்வளோயா இருக்கு பணம், ஏன்னா 4,000 ரூபாய் இருக்கு கொடுத்துரு அப்படியே ஆச்சு. எடுத்துட்டு வந்து வைக்கும் போது கேரேஜுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும், கையில பணம் இல்லை. பி உடனே நான் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்கு 500 ரூபாய் நான் தான் தரேன். சோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க, அந்த பணத்துல இருந்து எடுக்கிறாங்க, பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு பேங்க்கு போகணும்னு அவசியம் இல்லையா, உங்கள்ட்ட பணம் இருக்குல்ல கொடுங்க. அப்ப என்ன என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு த பார்ட்டி டைரக்டா, பேங்க்கு கிடையாது டு த பார்ட்டி. ஆனா பர்ச்சேஸ் பேரு இங்க ஜாயின்ட் வெஞ்சர். So in case of expenses met or purchases kind of payment met by the co-venturer directly, then the entry being joint venture to co-venturers account. That's all. அதே மாதிரி கலெக்ஷனை வித்து வந்துச்சு, பணத்தை பேங்க் டெபாசிட் பண்ணும்போது பண்றது போல தான் கையில பாக்கெட்ல போட்டு எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இந்த என்ட்ரி எங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க இன்கார்பரேட் பண்ண தெரியணும். இஃப் த கலெக்ஷன் இஸ் டேக்கன், இந்த ரெண்டு விஷயத்தை அடிஷனலா நம்ம இன்கார்பரேட் பண்ண தெரியணும். இஸ் தட் கிளியர்? ஸோ நார்மல் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்து, ஒன்னு வந்து அப்நார்மலா சார் பேட் டெட் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, வில் நாட் ஹேவ் எனி ரோல் அட் ஆல். செகண்ட் பாயிண்ட் பி, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜாயிண்ட் பேங்க்ல இருந்து தான் கொடுக்கணும்னு அவசியம். ஒன் ஆஃப் த கோவென்ச்சர் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஐ வில் கிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுங்க, ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ் தான் ஜாயின்ட் வெஞ்சர்ல டெபிட் பண்றீங்க, ஆனா பணம் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போகல, யார்கிட்ட போயிருக்குன்னா கோவென்ச்சர் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணும்போது சேர்த்து வாங்கிக்கோ போ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓப்பனிங்ல 10,000 ரூபாய், ப்ராஃபிட் 4,000 ரூபாய், ஒரு 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றது கொடுத்திருந்தால் 16,000 ரூபாய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் a logic. With a small briefing, let's now try the illustration here. Hope so you now understand the pattern here. Joint venture account, joint bank account. இங்க பாத்துங்க, joint bank expenses சில சமயம் expenses met by A வந்து அவருடைய capital account, expenses met by B are the B's capital.
அதே மாதிரி income by A அப்படின்னா income அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க என்ன மாதிரி situation இருக்கும். So these are the situations you have to understand. Right. Now we are going to follow a separate set of books method. Separate set of books method. Right. So we'll open all the ledgers here. Okay. Now this is joint venture account. This is joint venture account. Joint venture account. This is joint bank account. Prepare joint venture account, joint bank account and venturers account. This is joint bank account. And venturers account, joint venturers or co-venturers account. Co-venturers account தனித்தனியும் போடலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு, அல்லது columnar formலையும் போடலாம். X and Y entered into a joint venture for purchase and sale of some household items. யார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க? X, Y இருக்கிறாங்க. நான் columnar formல போட்டு காமிக்கிறேன். Columnar formல. Right. They agreed to share profits and losses in the ratio of their respective contribution. எவ்வளவு contribute பண்ணாங்களோ அந்த ரேஷியோல. P&L ratio வந்து அவங்களுடைய contribution ratio. Contribution என்ன அர்த்தம்? இனிஷியலா என்ன டெபாசிட் பண்ணாங்க, சப்சிக்வெண்டா வேற ஏதாவது செலவுகளை மீட் அவுட் பண்ணாங்களா, பர்ச்சேஸ் பைசா வந்து பேங்க்ல இருந்து கொடுக்காதுங்க, என்ன தந்துடுறேன் இப்போ எமர்ஜென்சிக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் கான்ட்ரிபியூஷன். X contributed 10,000 in cash and Y 13,000. So by joint bank account JB X contributed 10,000, Y contributed 13,000. So joint bank la receipt side la to joint venturers account. Okay, joint venturers account. யார் யார் இருக்கிறா? A and B. A contributed 10,000 receipt side la வந்துருது, B contributed 13,000 receipt side la இருக்கு. The whole amount was placed in the joint bank account. எல்லா பணத்தையும் பேங்க்ல தான் போட்டுருக்கிறோம் இல்லையா, அதான் லாஜிக் இங்க. Goods were purchased by X for rupees 10,000 and expenses paid by X Y amounted to rupees 2,000. Okay, so purchase நடக்குது, அதுக்கான பேமெண்ட் X, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணத Y யும் கொடுத்திருக்காங்க. They also purchased goods from for 15,000 through joint bank account. They are using joint bank account also. இத முடிப்போம். Okay, joint bank யூஸ் பண்ணியிருந்தால் joint venture to joint bank. Suppose bankல இருந்து கொடுக்கல அப்படி சொன்னாக்க joint venture to the party. இங்க யார் பார்ட்டி? Joint venturers account. So two joint venturers account. Joint venturer account. யார் யார் இருக்கிறாங்க? A as well as B. A வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு, பே பண்றாரு? பர்ச்சேஸ்க்காக, வேல்யூ பீயிங் 10,000. B வந்து எதுக்காக பே பண்றாரு? 2,000 அதுக்கான ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாரு. That will directly come in the payments joint venture account credit side la, joint venture account la. Joint venture account for X being 10,000, for Y being 2,000. They also purchased goods for rupees 15,000 through the joint bank account. So இங்க joint bank account எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அமௌண்ட்டுக்கு? 15,000 rupees. So joint bankல இருந்து இப்போ 15,000 rupees யூஸ் பண்றோம். So by joint venture account 15,000 for purchases 15,000.
The expenses on purchase and sale of the articles amounted to rupees 6,000, including those met by Y. 6,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த ஒய் கொடுத்தாருல இந்த 2,000 அதுவும் சேர்ந்துருக்கு. அப்போ பேலன்ஸ் 4,000 எதுலேருந்து போயிருக்கணும்? ஜாயிண்ட் பேங்க்லேருந்து போயிருக்கணும். 6,000 ரூபாய் செலவில் ஒய் 2,000 ரூபாய் கொடுத்துட்டார். மிச்சம் 4,000 ரூபாய் எங்கேருந்து கொடுத்துருப்பீங்க? பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் expenses, E for expenses. ரொம்ப ஐட்டம் கிடையாது, அதனால இன்னும் ஷார்ட் எழுதுறேன். The value being 4,000. 6,000 போட்டுறாதீங்க, you may be misguided. 6,000 which includes that 2,000 also. அப்படின்னா கேஷா பே பண்ணது 4,000. ஸோ இங்கே வந்துட போகுது for expenses, the value being 4,000 rupees. Goods costing 20,000 were sold for 45,000 and the balance were lost in theft. Balance lost in theft. Lost in theft nanartham abnormal loss. Do we want to record this? No. Note கொடுத்து note abnormal loss not required to record. There will not be any impact அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க. 20,000 ரூபாய் மதிப்புல மொத்தம் இப்போ குட்ஸ் எவ்வளவு இருக்கு? ஏ வாங்கி கொடுத்தது 10,000 ரூபாய், ஜாயிண்ட் பேங்க்ல இருந்து வாங்கினது 15,000 ரூபாய், மொத்தம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் மதிப்புல குட்ஸ் 45,000 ரூபாய் வித்துட்டாங்க. இன்னொரு 5,000 மதிப்புல குட்ஸ் காண போச்சு. That's an abnormal loss. Skip that. by joint bank sale பண்ணது collection வருது sales bracketல value being 45,000. This will be collected. So joint bank accountல இங்க joint venture account for sales, that value being 45,000. Now finish up telling the joint venture account. 45,000. What is the balancing figure? 14,000. In the 14,000 இப்ப யாரு கொடுக்கணும்? Should be given to joint venturers account. Joint venturer account A and B. என்ன ரேஷியோல? Respective contribution. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது 10,000, 13,000 ரூபாய் அப்படின்னா இது ரெண்டு மட்டும் எடுத்துடக்கூடாது, அது தப்பு பண்ணிடக்கூடாது. கான்ட்ரிபியூஷன்னா வேற என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்ப வேற என்னென்ன செஞ்சாங்கன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. குட்ஸையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப 10 plus 10,000 plus 10,000 20,000. எக்ஸ் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணார்? 20,000 rupees. ஒய் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணார்? 15,000 rupees. Otherwise 4:3 is the ratio. அப்ப A will get 8,000 rupees and B will get 7,000 rupees. For their risk taking or venturing in this joint venture, they get a profit of 8,000 and 7,000. Is going to be credited here. Joint venture account profit. X will get 8,000, Y will get 7,000. Ultimately, what is the amount recoverable by X? அப்படின்னா 28,000 rupees. X என்ன சொல்றாரு? சார் நான் 10,000 போட்டேன், 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன், எனக்கு லாபம் 8,000 சொன்னீங்க, 28,000 ரூபாய் எப்போ கொடுக்குறீங்க? கொடுத்துடலாம். So we make the payment of 28,000 from the joint bank account to joint bank account. Final payment. இங்க வரும்போது 20 என்னப்பா? இங்க 6,000. ஓகே, இது 6,000. So this is being 6,000. This is 21,000. Now make this payment 21,000. So 21,000 is made payment for Y. இந்த ரெண்டு பேமெண்ட் செல்ல வரணும். ஜாயிண்ட் வெஞ்சரர்ஸ் அக்கௌண்ட், வெறும் JV போட்டா அது பேர் ஜாயிண்ட் வெஞ்சர், J.venturer போட்டு அந்த பார்ட்டியை மீன் பண்றோம். எக்ஸுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து 28,000. ஒய்க்கு கொடுக்குற அமௌண்ட் 21,000. Finally, if you tally this, it will get tallied. Okay, 68,000 rupees நினைக்கிறேன். Am I right? It gets closed. Come on, make a note of it. That's all. Joint venture, one of the easiest chapters where you can carry a casual mark of 6 to 8. So exam 8 marks get in the summer. Finish up copying this. A and B are the joint venturers, sharing profits and losses in the ratio of 3:2. They will prepare, யார் prepare பண்றதுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. Suppose if it is going to be prepared by A or B, we assume it is going to be prepared by A. Then in the books of
in the books of A. He prepares a nominal account, P&L account, named as joint venture. இதான் அவருடைய P&L account. Debit all expenses and credit gains. The other venturer யாரு B, அவருடைய account open பண்ணும். So B account. Other venturer. A உடைய புக்ல யாருடைய பேர் இருக்காது, A உடைய பேர் இருக்காது. A க்கு தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் இருக்குமா இல்லையா, பர்சனல் பேங்க் அக்கவுண்ட், வாட் எவர் இட் மே பி. இது என்னது, ஏஸ் பேங்க் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் ஏ. இப்ப ஏ என்ன செய்வாரு, குட்ஸை வாங்குவார், செலவு பண்ணுவார். இங்க ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண மாட்டோம். we don't open the joint bank account. ஓகே, பணம் செலவாகுதா, ஏ கொஞ்சம் செலவு பண்ணுவோம், பி கொஞ்சம் செலவு பண்ணுவோம். கலெக்ஷன் வருதா, ஏ கொஞ்சம் எடுத்துப்பாங்க, பி கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஃபைனலா என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அல்டிமேட் டிஃபரன்ஸ் ஏ தர மாதிரி இருக்கா, ஏ வாங்கிக்கிற மாதிரி இருக்கா, அதை கண்டுபிடிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். தட்ஸ் a logic here. We assume that there may be two types of expenses. One is purchases, another one is other common running expenses வச்சுக்கலாம். இப்போ ஏ என்ன பண்றாரு, பேங்க் தன்னுடைய பேங்கை பேமெண்ட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணி பர்ச்சேஸுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிறார், எக்ஸ்பென்ஸுக்காக ரெக்கார்ட் பண்றார். பர்ச்சேஸஸ்க்கு ஒரு 10,000, எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 4,000 செலவு பண்ணார். அது ஆக்சுவலி எங்க போயிடும், தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல போயிடும், தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல. ஸோ இங்க பை பர்ச்சேசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுல போய் கிரெடிட் பண்ணி பேமெண்ட் சைட்ல வந்துருக்கும். பியும் சில பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பார்ல, அது எங்க வந்துடும். ஸோ பி அக்கௌண்ட், அண்டர் தட் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை பி, எக்ஸ்பெண்டட் பை பி. இவர் ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார் பர்ச்சேஸுக்காக, எக்ஸ்பென்ஸஸ்க்காக ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார். இது ஒரு இன்னொரு என்ட்ரி எங்க வந்துடும், பி அக்கௌண்ட்ல வந்துடணும். ஸோ பை ஏ என்ன சொல்றார், இந்த தொழிலுக்காக நீங்க கொடுத்த அமௌண்ட் 15 + 2 17. ஸோ பை ஜாயிண்ட் வெஞ்சர், பை ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார் பர்ச்சேசஸ், for expenses. This value being 15,000, 2,000 rupees. அதே மாதிரி சேல்ஸ் ஆயிட்டு கலெக்ஷன் வருது, அதுல ஒரு போர்ஷன் இவரே எடுத்துக்கிறார், பேங்க் யாரு, ஏவே எடுத்துக்கிறார். ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு 20,000 rupees ஏ எடுத்துக்கிறார். 20,000 ஏ எடுத்துக்கிறார். எங்க போயிடும், தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல to sales collection 20,000 rupees. Okay, then ஒரு portion collection ஒரு 35,000 ரூபாய் வந்திருக்கு, அது யார் எடுத்துக்கிறாருன்னு பி எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ எங்க வரும், பேங்க் அக்கௌண்ட். சரி, இது வந்து என்ன வந்துடும், பி அக்கௌண்ட். பி பணத்தை எடுத்துட்டு போயிட்டார், இது சேல்ஸ். சேல்ஸ் ஆன கலெக்ஷன் பி கிட்ட இருந்தா அவரை நான் டெபிட் பண்ண போறேன், 35,000 rupees. ஸோ இங்கே வரும்போது டு ஜாயின் வெஞ்சர், டு ஜாயின் வெஞ்சர் சேல்ஸ், சேல்ஸ் பீங் 35,000. ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி காமன் பேங்க் அக்கௌண்ட். ரெண்டு பேத்துக்கும் தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. என்னென்ன செலவு வருதோ அப்போ ஏ கிட்ட பணம் இருந்தால் அவங்க கொடுப்பான், பி கிட்ட பணம் இருந்தால் அவங்க கொடுப்பான். சேல்ஸ் பண்ணிச்சுன்னா யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை யாருக்கு தேவையோ அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இருக்கு. இதை வந்து ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். இஃப் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஏனா இந்த புக்ஸ் ஆஃப் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், த அதர் வெஞ்சரர் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். தன்னுடைய புக்ல தன்னுடைய பேர் வராது, அதனால செய்யற செலவோ தான் எடுத்துக்கிற பணத்துக்கு பேரோ பேங்கோ கேஷோ டேர்ம் யூஸ் பண்ணுவோம். நவ் த கொஸ்டின் இஸ், are we preparing this bank account? No, we never bother about this bank account here. But ஒரு லிங்க் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லி இருக்கிறது. இது என்ன பேங்க் அக்கௌண்ட், இது வாட் ஷேர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்டா, கம்பெனிக்கான பிசினஸ்க்கான அக்கௌண்டா, பர்சனல் அக்கௌண்டா, பர்சனல் அக்கௌண்ட். கேஷ்னா பர்சனல் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதுக்கும் பிசினஸுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இது மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பர்சனல் ஸ்பெண்டிங்லாம் இருக்கும், கண்ணாபுரான்னு இருக்கும். வி நெவர் பாதர். கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் இது போட வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ புக்லையும் கிடையாது. பட் அந்த லிங்க் எப்படி வரும் அப்படிங்கிறது நான் சொல்றேன்.
Clear? Now, if I tally this, I'll get the profit or loss here. 55,000, 55,000. Here the total being 20, 31,000. Upper 24,000 profit. 20, 30, 24 correct. In the 24,000, யாருக்கு சேர போகுது? ஏக்கும் பிக்கும். ஏக்கு சேர்றது எவ்வளோ? 3:2 ரேஷியோல கொடுக்குறேன். 3 ஷேர் எவ்வளோ? 3 ஷேர் பா. 3/5. 14,400. பாதி கரெக்டா சொல்றேன்னு பார்த்தேன். 14,400, 9,600. பாதி வராது இல்லை, அதான் தான் தப்புன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. 14,400 and 9,600. Is that okay? இது யாரு கொடுக்க வேண்டியது? பிக்கு. இந்த இடத்துல ப்ராஃபிட், ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஃபிட் 9,600. இந்த இடத்துல என்ன பேர் யூஸ் பண்ணுவீங்க? என்ன பேர் யூஸ் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் தான்ப்பா. ஏவுடைய ப்ராஃபிட் தானே. இந்த தொழில் செஞ்சதுனால எனக்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோ? 14,400. If he has a profit and loss account personally, then இது வந்து அவருடைய பாக்கெட் போறாமோ இதை செஞ்சியே உனக்கு என்ன கிடைச்சது? 14,400 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. If I close the B account, 26,600. Oh, reverse வருதா? Okay. 35,000. எவ்வளோ இருக்கு? 8,000. இது என்னது? இது என்னது? இது என்னது? பி கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய பணம். இந்த தொழில் செஞ்சதுல 35,000 ரூபாய் கலெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா நீ பர்ச்சேஸ் பண்ணதுக்காக செலவு பண்ணது 15,000, எக்ஸ்பென்ஸுக்கு 2,000 ரூபாய், உனக்கு லாபம் 9,200 இதெல்லாம் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். அது தவிர மிச்சம் இருந்தா நீ எனக்கு கொடுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பேங்க் கலெக்ஷன் மேட், கலெக்ஷன் ஃப்ரம் ஹிம். இது எங்க போயிடும்? நமக்கு ரெசிட் சைட்ல வந்துடணும். யாருக்கு இருந்து வந்துருது? பி கிட்ட இருந்து எனக்கு வருது. எவ்வளவு வருது? 8,400. இப்போ இதை டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. அதான் லாபம். Is that okay? So இதுவே இந்த புக்ஸ் ஆஃப் பி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த புக்ஸ் ஆஃப் பி இருந்தா okay. In case if it is being in the books of B, இதுக்கெல்லாம் என்ன பேரு? ஏ அக்கௌண்ட், இதுக்கு பேரு பேங்க் அக்கௌண்ட், இதுக்கு பேரு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் இருக்க இடத்துல ஏ அக்கௌண்ட். ஹியர் ஏ அக்கௌண்ட், இது வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட். யூ ப்ரிப்பேர் வாட் அக்கௌண்ட்? ஏ அக்கௌண்ட். இது பேட்டர்னே டோட்டலா மாறி இருக்கும். This is how you can do it. Yes, come on, finish up copying this idea illustration or concept illustration. Make it faster. Rohit and Rahul enter into a joint venture to take a building contract for 28,80,000 rupees. Building கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு 28,80,000 rupees வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சேல் கன்சிடரேஷன். ஸோ இட் இஸ் கலெக்ஷன். They provide the following information regarding the expenditure incurred by them. இது ருஹித் செய்கிற செலவு, இது ராகுல் செய்கிற செலவு. You are asked to prepare joint venture account and Rahul's account in the books of Rohit. அப்போ யாருடைய புக்ல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? You are going to prepare in Rohit book. Is that okay? Let's see. Now
Rahul account in the books of Ruhit book la போடணும். Details எடுத்து வச்சுக்கிறேன். Okay. In the books of Ruhit. Okay. என்ன ஓபன் பண்ணோம்? Joint venture account as well as the other venturer Rahul account. Okay. Rahul account. Here Ruhit தான் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் எதுல வரும்? பேங்க் ன்னு போடணும் இல்லையா? So இங்கே to bank because this is the payment made by bank account of Ruhit, especially his personal account. அவருடைய personal account ல இருந்து பேமெண்ட் ஆகுது. மெட்டீரியல்ஸ்க்காக he spent 8,16,000. Cement and other materials இது வந்து 1,56,000. architect fee கொடுத்திருக்கிறார். architect fee building design பண்ணி கொடுத்தவருக்கு 1,20,000. இன்னொரு இடம் இதோடைய ultimate record will be in the bank account of Ruhit, but it's not going to be recorded at all. Right, you skip this now. Rahul account materials 6 lakhs, சிமெண்ட்டுக்காக செலவு பண்ணது 2,04,000 and wagesக்காக செலவு பண்ணது 3,24,000. license fee அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணது 60. plant P&L கொள்ள போடுவீங்களா? போடுவீங்க. என்ன காரணம்? நாமினல் அக்கவுண்ட் இல்லையா? we don't have the going concern concept here. assumptionலயே going concern concept assumption கிடையாது. going concern concept assumption இருந்தா payment gives you benefit for more than 1 year இருந்தா asset-ஆ கன்சிடர் பண்ணுவோம். இது payment பல வருஷம் வர போறல, business shut down பண்ண போறோம். So the plant will also come in the P&L account only. You understand? இந்த ராகுல் செய்யறதுலமே ராகுல் அக்கௌண்ட் கொண்டு போயிடுறேன். Right. Here this is being joint venture account. By joint venture account. Okay. So I have completed posting these items here. What more then? Plant was valued at rupees 120 at the end of the contract and Rahul agreed to take it at that value. Rahul என்ன சொல்றார்? இந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன்ட்டார். And contract amount 28 lakhs was received by Ruhit. இத 1,20,000 ராகுல் எடுத்துட்டார். கான்ட்ராக்ட் வேல்யூ மொத்தமும் ருஹித் எடுத்துக்கிறார். ரைட். So by Rahul what he takes? Plant at an agreed value of rupees 1,20,000. So இங்க to joint venture under that plant taken the value being 1,20,000. contract உடைய மொத்த வேல்யூ 2880 ருஹித் எடுத்துக்கிறார். அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் யார் எடுத்துக்கிறார்? ருஹித். அவரே எடுத்துக்கிட்டாருன்னா யார் ப்ரிப்பேர் பண்றாரோ அவரோட அக்கௌண்ட்டுக்கே போகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட் போடுவீங்க.
This is nothing but contract price. Contract உடைய complete price. 2880 lakhs. 2880,000, sir. 28 lakhs 80,000. What is the P&L ratio? Shared equally. Shared equally. Come on, finish up copying this, tallying this. 30 lakhs. 30 lakhs. Yeah, what's the balance? 4 lakhs 80, yeah? 4 lakhs 80, am I right? Should be taken by him net profit. தான் எடுத்துக்கிட்டாருன்னா ப்ராஃபிட் சொல்லிட்டு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் 2 lakhs 40. ராகுல் எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய பேரை போட்டு போடணும் ராகுல் 2 lakhs 40. Am I right? Equally shared. Equally shared. If you tally the Rahul account, yeah, come on. What's the value you are getting? 16 lakhs 68,000. 16 lakhs 68,000. எவ்வளவு அமௌண்ட் அவர் கொடுத்திருக்காரு? மெட்டீரியல் கொடுத்திருக்கார், சிமெண்ட் வாங்கி கொடுத்திருக்கார், வேஜஸ் கொடுத்திருக்கார், லைசன்ஸ் ஃபீ கொடுத்திருக்கார், பிளான்ட் வாங்கி கொடுத்திருக்கார். ஆனா அவருக்கு அல்டிமேட்டா ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் பிளான்ட் மட்டும் எடுத்துட்டு போயிருக்கார். ஆல்மோஸ்ட் 15 lakhs 48,000 அவருக்கு ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்தாகணும். ருஹித் ஷுட் பே திஸ் ஒன். அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கும்போது பேங்க் இல்லையா, ருஹித்துடைய அக்கௌண்ட்ல இருந்து போகுது, அதனால பேங்க். ராகுல் அக்கௌண்ட் டெபிட் டு ருஹித். இங்க வந்து ராகுலுக்கு ருஹித் கொடுக்குற மாதிரி வருது. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி பார்த்ததுல ரிவர்ஸ்ல வந்துச்சு இல்லையா, வாங்குற மாதிரி இருந்துச்சு, இங்க கொடுக்குற மாதிரி வருது. ராகுலுக்கு இது கொடுக்கணும். Is that value tallying? Hope it is agreeing now. Yeah, finish up copying this. Joint venture accounting method. Memorandum joint venture. Memorandum method. Under memorandum method எப்படி இருக்கும்? Okay. Memorandum method. First of all, you have to understand what is called memorandum. Memorandum அப்படின்னா it is not an accounting record. ஒரு accounting record கிடையாது, rough sheet மாதிரி. Okay. For example, we assume that we have two joint ventures A and B. அப்ப அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஏ இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் ஏ. In the books of A. In the books of A. A என்ன பண்ணுவாரு? A என்ன பண்ணுவாரு? எனக்கு என்ன வர வேண்டியது இருக்கு அது மட்டும் தான் பார்ப்பார். What I need to get. What I need to get. எனக்கு வர வேண்டியதெல்லாம் டெபிட் பண்ணிப்பேன். ஓகே, நான் தர வேண்டியதெல்லாம் கிரெடிட் பண்ணிடுவேன். வந்துருச்சுன்னா கிரெடிட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இந்த புக்ஸ் ஆஃப் ஏ ஜாயின்ட் வெஞ்சர் வித் பின்னு போடுவேன். பி அக்கௌண்ட். பி கூட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு வர வேண்டியது என்ன, எனக்கு வந்தது என்ன, எனக்கு வர வேண்டியது என்ன, நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பேன், பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பேன். என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. என் பேங்க் அக்கௌண்ட்ல என்னென்ன போச்சு, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து
இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன், as well as expenses incur பண்ணேன். ஓகே, எனக்கு என்ன வந்திருக்கு? பேங்க். ஏதாவது சேல்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கா? சேல்ஸ் ஆனதுல ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப அதை இங்கே போடணும். வேற என்ன எனக்கு வர வேண்டியது இருக்கு? இந்த தொழில் செஞ்சதுனால எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் ஷேர் எனக்கு வர வேண்டியது இருக்கு. எனக்கு வர வேண்டியதெல்லாம் டெபிட் பண்ணிக்கிறேன். இது என்னது? ஏ அக்கௌண்ட் தான். இது ஏ அக்கௌண்ட்ல தான், ஏ புக்ல எனக்கு வர வேண்டியது என்ன? எனக்கு வந்ததுன்னா செஞ்ச செலவெல்லாம் டெபிட், அது வந்து ஆகணும். பிளஸ் இந்த தொழில் செஞ்சதுனால எனக்கு வந்துச்சு, நீங்க ப்ராஃபிட் அதையும் கொடுங்க, டெபிட் பண்ணுங்க. எனக்கு வந்துச்சு, என்ன வந்திருக்காது? சேல்ஸ். அல்டிமேட்டா ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா, வாங்க வேண்டியது இருக்கா? ஏ கிட்ட இருந்து பி கிட்ட இருந்து அப்படி சொன்னாக்க தட் இஸ் a balancing figure. இது டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகலைன்னா அதை பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட் பீங் 100 ரூபாய் செலவு பண்ணேன், ப்ராஃபிட் 50 ரூபாய், சேல்ஸ் பண்ணதுல இருந்து கலெக்ஷன் 140 ரூபாய் வந்திருக்கு. அப்ப மிச்சம் 10 ரூபாய் என்னது? எனக்கு இன்னும் வர வேண்டியது இருக்குங்க. யார் கொடுக்கணும்? அது யாருக்கு இருந்து வர வேண்டியது இருக்கு? அதர் வெஞ்சருக்கு இருந்து வரணும். ஸோ பேங்க் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் them. ஓகே, பேங்க் ஃப்ரம் த அதர் பார்ட்னர். பேங்க் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும். நமக்கு ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும். நாம தர மாதிரி இருந்தால் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஓகே, ரெமிட்டன்சஸ். ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பி. பி கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டியது இருக்கு. இது ரெசிப்ட்ஸ். அவ்வளவுதான். டவுட் இருக்கா? இது யாருடைய புக்ல? இந்த புக்ஸ் ஆஃப் ஏ. இந்த புக்ஸ் ஆஃப் பில என்ன பண்ணுவார்? இந்த புக்ஸ் ஆஃப் பில ஜாயின் வெஞ்சர் வித் ஏ அக்கௌண்ட் போட்டு அவருக்கு அவர் செஞ்ச செலவு, அவருக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ல டெபிட் பண்ணுவார். அவருக்கு ஏதாவது கலெக்ஷன் வந்துச்சுன்னா கிரெடிட் பண்ணியிருப்பார். டிஃபரன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்கும். தட்ஸ் a logic here. கிளியர்? பட் இந்த மெமரண்டம் ஜாயின் வெஞ்சர் மெத்தட் வந்து ரொம்ப ரேர் தான் கொஸ்டின்ஸ் கேட்கறது. இப்ப இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? How do you get this? இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் எவ்வளோன்னா நீங்க பீண்டல் அக்கௌண்ட் போடணும்ப்பா. அந்த பீண்டல் அக்கௌண்ட் தான் ஜாயின் வெஞ்சர் இல்லையா? அந்த ஜாயின் வெஞ்சர் போடணும். Do I want to prepare that as a systematic one? அப்படின்னா நோ, ஜஸ்ட் ரஃபா என்ன கலெக்ஷன் வந்துச்சு, என்ன செலவாச்சு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ப்ராஃபிட் ஒரு ஷீட் மாதிரி போடலாம். ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஷீட் மாதிரி போடுறோம், ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி போடுறோம்னா அது பேர் மெமரண்டம். எப்போதும் மெமரண்டம் அப்படிங்கிற டேர்மே அக்கௌண்டிங் ரெக்கார்ட் கிடையாது. லெஜர்ல வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஒர்க் ஷீட்ல இருந்தா போதுமானது. ஸோ மெமரண்டம் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன். ஐம் கோயிங் டு ஓபன் தி மெமரண்டம் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட். மெமரண்டம் ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன். இதுல ஏ செஞ்ச செலவெல்லாம் ஏன்னு போட்டுணும். ஓகே, பர்ச்சேசஸ் பண்ணேன், எக்ஸ்பென்சஸ் பண்ணேன். பி பண்ணதெல்லாமே பி பேர் போட்டு பர்ச்சேசஸ் பண்ணார், எக்ஸ்பென்சஸ் பண்ணார். ஏ சே கலெக்ஷன். So collections, sales, other collections. B பண்ணது இது. அல்டிமேட்டா A உடைய ப்ராஃபிட், B உடைய ப்ராஃபிட். That's all. This is the logic. Okay. Clear? Come on, make a note of it. So we'll see an illustration here in this regard. Question number 3 is all about memorandum method. Given and Mithrik decided to work in joint venture with the following scheme, agreeing to share profits in the ratio of 2:1. So Given and Mithrik. Okay, அவங்களுடைய ரேஷியோ வந்து 2/3, 1/3 னா 2:3, சார் 2:1. They guaranteed the subscription at par of 50 lakh shares of rupees 10 each
இவங்களுடைய வேலை என்னன்னா அண்டர் ரைட்டிங். 50 லட்சம் ஷேர்ஸை வாங்கி வித்து கொடுக்குற வேலையை பண்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு ஷேரை 10 ரூபாய்க்கு விற்க முடியலன்னா இவங்க தான் வாங்கி ஆகணும். அது மெயின் வச்சுங்க. இன் ரெயின்போ லிமிடெட் அண்ட் டு பே ஆல் எக்ஸ்பென்சஸ் அப் டு அலாட்மெண்ட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் ரெயின்போ லிமிடெட் இஷ்யூவிங் தெம் 3 lakhs அதர் ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 lakhs. இதை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்சிடரேஷன் என்ன கிடைக்குது? ஓகே, 3 lakh ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 வேற ஷேர்ஸ் தருவாங்க. 50 + 3 53 லட்சம் ஷேர்ஸ் போகுது உங்களுக்கு. டுகெதர் வித் கமிஷன் ஆஃப் 5% இன் கேஷ், அது இல்லாமல் கமிஷன் 5% கொடுக்குறாங்க. which will be taken by Jiban and Mithrik in the ratio of 3:2. இந்த கமிஷனை 3:2 எடுத்துக்கிறாங்க. கமிஷன் ஷேர் பண்றது 3:2, ப்ராஃபிட் ஷேர் பண்றது 2:1. அண்ட் இதுல ஜிபன் பண்ற செலவு, மித்ரிக் பண்ற செலவு கொடுத்திருக்கிறாங்க. Application fell short of the 50 lakh shares by 1,20,000 and Mithrik introduced 12 lakhs for the purchase of those shares. 50 லட்சம் ஷேர்ஸ் வித்து தரேன்னு சொன்னேன். என்னால 1,20,000 ஷேர்ஸ் விற்க முடியல. அதனால இதுல ஷார்டேஜ் ஆன 1.2 lakhs into 10 12 lakhs இருக்கு இல்லையா, இதை வந்து மித்ரிக் வந்து நான் எடுத்துக்கிறேன், விடு, நான் அதுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடுத்துக்கிறார். The guarantee having been fulfilled, Rainbow Limited handed over to the venturers 3 lakh shares and also paid a commission in cash. Commission cash கொடுத்துட்டாங்க, இதையும் கொடுத்துட்டாங்க. Okay, all their holdings were subsequently sold by the venturer Mithrik, receiving 12,50,000 and Jiban 25 lakhs. அதாவது all the holdings சொன்னால் தன்னுடைய கன்சிடரேஷனா 3 லட்சம் ஷேர்ஸ் வந்ததும் விற்க முடியாம போன ஷேர்ஸ் ஒரு 1.2 lakhsம் சேர்த்து வந்துச்சு இல்லையா, இத ஜிபனும் மித்ரிக்கும் சேல் பண்றாங்க. ஜேயும் எம்மும் என்ன ரேட்டுக்கு வித்துக்கிறாங்க? மொத்தமாவே 3 லட்சம் into 10 30 லட்சம், 1.2 into 10 12 lakhs 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஷேர் கையில வச்சிருக்கிறாங்க. விற்க முடியலன்னா வந்த ரேட்டு விற்கணும் இல்லையா? ஸோ அந்த வந்த ரேட்டு விற்கும் போது 1250 வந்து மித்ரிக் வித்து கலெக்ஷன் பண்ணிட்டார், 25 ஜிபன் வித்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டார். கலெக்ஷன் பண்ணது அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ரைட், hope so you could understand. So this is the logic. You are required to prepare memorandum joint venture account with Mithrik in the books of Jiban. Jiban bookல ரெக்கார்ட் பண்ணியாகும். In the books of Jiban. So தேவையான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, then this one. இதுக்கு மேல ஒன்றும் புதுசாக எனக்கு தேவை இருக்காது. What is the other requirement? This one. அவ்வளவுதானே. So in the books of யாருடைய புக்ஸ்ல? In the books of Jiban. First we have to open what? Memorandum joint venture account. Memorandum joint venture account. இது யாருடைய புக்ல ப்ரிப்பேர் பண்றீங்க? இல்ல, யாருடைய அக்கௌண்ட்லயும் கிடையாது. இட்ஸ் நாட் an accounting record. கவனிச்சிங்கன்னா தெரியும். வெறுமனே மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் தான் போட்டேன். ஓகே, ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் வித் மித்ரிக் அப்படிங்கிறது தனி. இந்த புக்ஸ் ஆஃப் ஜிபன். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஜிபன், okay, joint venture with the other venturer Mithrik account. இதுல ஜிபன் கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாமே இங்க வரணும். ஜிபன் என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் இங்க, ஜிபன் என்ன எடுத்துட்டு போனாரோ அதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க இல்லையா? ரைட். நான் ஒன்னா போகும். ஜிபன் எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம டெபிட் பண்ண வேண்டியதான். ஜிபன் பண்ற செலவுகள், ஜிபன் செய்யற செலவு, ஸ்டாம்ப் அண்ட் அதர் சார்ஜஸ் 1,65,000. அட்வர்டைசிங், கார் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங், இதெல்லாத்தையும் எழுதிக்கிறேன்.
advertising 1,35,000, car expenses 1,54,000, printing expenses 1,88,000. மித்ரிக் வரும்போது மித்ரிக் வரும்போது ரெண்ட் 1,30,000, solicitors charges 80,000 rupees. இதுல கமிஷன் யார் எடுத்துக்கிறாங்க? பை ஜிபன் எவ்வளவு எடுத்துக்கிறார், மித்ரிக் எவ்வளவு எடுத்துக்கிறார்? ஃபார் வாட்? கமிஷன். கமிஷன் எதுல கால்குலேட் பண்ணுவீங்க? 50 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேருடைய வேல்யூ 10 rupees, 500 lakhs, அதுக்கு 5% போடுங்க. எவ்வளவு வருதுங்க? How much is that? 25 lakhs. கமிஷன் வந்து வித்ததுக்கு கிடையாதுப்பா. எத்தனை வித்து கொடுக்குறேன்னு சொன்னா அவ்வளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். should be careful. CMA இன்டர் குரூப் 1ல, குரூப் 2ல வந்து அண்டர் ரைட்டிங் கமிஷன் பத்தி படிப்பீங்க. இன்டர்ல வந்து ஃபவுண்டேஷன்ல கிடையாது, அதனால வர வாய்ப்பு இல்லை. இதனால தெரிஞ்சுங்க. ஷேரை வித்து கொடுக்குறேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டேன்னா விற்கிறோம் இல்லையோ நான் வாங்கி ஆகணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு பேர் அண்டர் ரைட்டர் பேர். விற்கலனாலும் நான் வாங்கி ஆகணும். அப்ப கமிஷன் வந்து எவ்வளவு விற்கிறேன்னு கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் கமிஷன். தே கேரண்டீட் வித்து கொடுக்குறேன், விற்கலன்னா நான் விற்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னா 50 லட்சத்துக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஆனா புரோக்கரா இருந்தாக்க வித்தா மட்டும் கமிஷன், விற்க முடியலன்னா கமிஷன் வேண்டான்னு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. விற்கலன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ இதுல விற்கலன்னா அவங்க வாங்கணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால கமிஷன் will be calculated on the full value. இந்த கமிஷனை 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம் 3:2 ரேஷியோல. 3:2 ரேஷியோல. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் அப் திஸ் ஒன். ரைட். ஸோ ஜிபனுக்கு எவ்வளவு கிடைக்குது? 15 lakhs. மித்ரிக்கு எவ்வளவு கிடைக்குது? 10 lakhs. ஷேரை விற்க முடியாம போனதுனால அதை நாம தான் வாங்கி இருக்கணும். அது வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய். இந்த 12 லட்சம் ரூபாய் யார் வாங்கிக்கிறார்? மித்ரிக். இப்ப நான் பணம் தரேன் சார், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டாங்க. மித்ரிக் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றார். ஷேர்ஸ் பர்ச்சேஸ்ட் 12 lakhs rupees மித்ரிக் கொடுத்தார். ஓகே. இப்ப கம்பெனி கிட்ட எவ்வளவு ஷேர் இருந்த, ஜாயின்ட் வெஞ்சர் கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 1,20,000 ஷேர்ஸ் பிளஸ் கம்பெனி கன்சிடரேஷன் கொடுத்தது ஒரு 3 லட்சம், 4,20,000 ரூபாய். எனக்கு இந்த ஷேர்லாம் கணக்கு வேண்டாம். பணம் வந்தது போனது மட்டும்தான். பணம் வந்தது வந்து, பணம் போனது வந்து 12 லட்சம் ரூபாய். அந்த பணத்தை யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க மித்ரி கொடுத்துட்டார். இப்ப இருக்கிற எல்லா ஷேரையும் சேர்த்து மொத்தமா 37 லட்சத்துக்கு விற்கிறாங்க. எவ்வளவுக்கு? 37 லட்சம். 42 லட்சம் சார். அதை வந்து இந்த ரேட்டு வித்தாக்க நமக்கு லாஸ் தானே சார்? ஆமாங்க, லாஸ் தாங்க. விற்க முடியல, என்ன பண்றது? வச்சுட்டா அட முடியும். வித்துருங்க, வந்த அமௌண்ட் வித்துட்டு அதுதான் உங்களுக்கு லாபம். ஸோ ஜிபன் சேல்ஸ் த ஷேர்ஸ். ஜிபன் சேல்ஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணது எவ்வளோ? மித்ரிக் சேல்ஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணது எவ்வளோ? ஸோ ஜிபன் சேல்ஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணது 25, மித்ரிக் கலெக்ஷன் பண்ணது 12.5. 25 lakhs and 12,50,000. And finish up tallying this, you'll get the profit will be shared by Jiban and Mitrik. Will be shared by Jiban and Mitrik. Okay, profit. So if we tally this, the total could be 62.5 lakhs, 62,50,000
62 lakhs 50,000. I think you will be getting 41 lakhs 98,000. Am I right? Yeah. Should be shared in their P&L ratio, which is 2:1. 2:1. Then Gibbon will get 27 lakhs 98,667, and Mithrik will get 13 lakhs 99,333. Right. இது ரஃப். இப்போ நம்ம மெயின் அக்கௌண்ட் வந்து என்ன கேட்குறாங்க, இதை ப்ரிப்பேர் பண்ண இந்த புக்ஸ் ஆஃப் ஜிபன். ஜிபனுடைய கணக்கில் ஜிபன் மட்டும் எடுத்து எழுதுங்க, இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஓகே, ஜிபனுக்குரியது மட்டும் எடுத்து எழுதுனா போதுமானது. மித்ரிக் கமிஷன் 10 lakhs பா, 25 lakhs இருக்குல்ல, 3:2 ரேஷியோல பிரிக்கணும். ஓகே தானே சித்ரா? Now இவருடைய ப்ராஃபிட் ஷேர் இந்த இடத்துல ஜாயின்ட் வெஞ்சர்னு போட்டுக்கிறேன். ஜாயின்ட் வெஞ்சர்ல இருந்து வர வேண்டியது ப்ராஃபிட் ஷேர். For Gibbon it is 27 lakhs 98,667 Gibbon. அதே மாதிரி இதுல ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார் கமிஷன் ஜிபனுக்கு சேர வேண்டியது 15 லட்சம் ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன் சார். ஷேர்ஸா நான் எடுத்துக்கிட்டது வித் ஷேர்ஸ் வித் வந்த அமௌண்ட் நான் ஒரு 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன். இந்த தொழிலுக்காக நான் செஞ்சது இதெல்லாம் டெபிட் பண்ணிக்கிறேன். இந்த தொழிலிருந்து நான் எடுத்துக்கிட்டது நான் கிரெடிட் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஸ் இஃப் எனி வில் பி நவ் கான்ட்ரிபியூட்டட், மீன்ஸ் வில் பி ஐதர் ரிசீவ் ஆர் எக்ஸஸா இருந்தால் ரீஃபண்ட் பண்றேன். இப்போ இதை டேலி பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 40 lakhs here. I think the balance comes in the debit side. It means remittance பண்ண வேண்டியதா இருக்கு, நான் தர வேண்டியதா இருக்கு. Bank, I will remit it. Remittances will be done. 5,59,333. So in the books of Gibbon இருந்தால் ஜிபனோட தூக்கி போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் காமனா போற மாதிரியே போடுங்க, ரெண்டு பேர்த்தோட பேரும் வந்துடும். பட் இந்த மாடல் கொஞ்சம் ரேர் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, பட் தெரிஞ்சுக்க. டேலி ஆச்சா இல்லையா? யா, தட்ஸ் ஆல் ஃபார் ஜாயின்ட் வெஞ்சர், தட்ஸ் ஆல் ஃபார் CMA